போலீஸ் ஒத்துழைப்பு தான். லேடிஸை வந்து அடிக்கிறாங்க, தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க போலீஸு. அதுக்கு டிஎம்கே வந்து ஆளுங்களாம் இட்டுட்டு வந்து எங்களை அடித்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ ஃபிக்ஸ் வந்திருக்கு, உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கார். இப்போ ப்ரெக்னென்ட் லேடி வேற இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து கவியரசு 60வது வட்டம், அவர் துறைமுகத்தில் இருக்கார். அசாத் அவங்க தான், அசாதுன்றவங்க அவங்களும் தான் அடிச்சாங்க. அவங்க சொல்லி தான் கவியரசு வந்து அடிக்கவே சொல்ல சொன்னாரு. வந்து நீங்க சர்வே எடுத்தேன்னு சொல்றீங்க, அங்க வந்து என்ன நடந்துச்சு, என்ன உங்ககிட்ட வந்து என்ன கேட்டாங்களா, அதெல்லாம் பேசுனாங்களா? ஆமா பேசுனாங்க. எடுக்க கூடாது, எங்க வீட்டுக்காரர் சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க. நாங்க சொன்னோம், அண்ணா கை வைக்காத பேசுங்க, கை வைக்காம பேசிட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். எங்க மேல இடத்துல இருந்து ஆள் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க எது வந்தாலும் பேசிக்கங்கன்னு சொல்றேன். அதாங்களே அவங்க ஆளெல்லாம் திரட்டி வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பின்னணியில யார் இருக்கா, யாருடைய தூண்டுதல் பேர்ல இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க? சேகர்பாபு தூண்டுதல் தான், வேற யாருமே இல்லை. ஏன்னா இப்போ எங்கள் வீட்லேயே எல்லாருமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து போலீஸை போய் நாடவும் முடியாது. இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா தான் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் காட்டணும். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் மாமியார் கடை போடுறேன்றாங்க, அங்கே கடை போட விடமாட்டேன் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. அங்கே அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஆளை இட்டுன்னு வந்து உங்கள் பொண்ணு இந்த மாதிரி கட்சிக்கு போவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இருந்தாலும் டிவிக்கு கட்சிக்கு நான் வரதான் செய்வேன்.